இங்கே பாருங்க, இந்த கீரை வந்து சோனாக்கீரை. இந்த சோனாக்கீரை வந்து இதை காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. மலைக்கீரை காட்டுக்கீரைன்னு சொன்னாலும் இந்த சோனாக்கீரை தான். பார்க்கும்போது அப்படி இந்த இலை வந்து ஊச்சி ஊச்சாக இருக்கும். இங்கே பாருங்க, ஊச்சி ஊச்சாக இருக்கும். இந்த கீரையை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு அருமை எல்லாமே. இந்த கீரை அப்படி ஒரு அற்புத மருத்துவ குணம் உள்ளது. வயிற்றில் இருக்க புண்ணு, இந்த அல்சர்லாம் இருக்குதுன்னு சொல்லுது இல்லை, அவங்களாம் இந்த கீரையை சாப்பிட்டா அந்த பிரச்சனையே இருக்காது. இந்த கீரையெல்லாம் இந்த நம்ம தண்டைக்கீரை எப்படி கிடையாதமோ அதே மாதிரி தான் செய்யணும். இந்த 2 மிளகா, 2 ஈராங்கம், 2 தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் துவரம்பருப்பையும் உள்ளே போட்டு நல்லா வேக வச்சுட்டு கீரை அள்ளி உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு நல்லா பருப்பு கடையை மரத்தை வச்சு கடைஞ்சி சாப்பிட்டா 2 கரண்டி சோறு கூட தின்னு போடலாம். அப்படி டேஸ்ட்டு, அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரையில். அடுத்து இன்னொரு முறையும் செய்யலாம். இந்த தண்டு இருக்கு பாருங்க, தண்டு அவ்வளோ மருத்துவ குணம். தண்டையும் பொரியல் பண்ணி போய் சாப்பிட்லாம். கீரையை பொடிசாக நறுக்கி தேங்காய் ஊற்றி தாளித்து 2 முருங்கைப்பூ 2 முட்டையை ஊற்றி இதே அள்ளி உள்ளே போட்டு வரட்டி சாப்பிட்டா அப்படி பொரியல் மாதிரி இருக்கும் இந்த கீரை. இது எங்கள் வளர்த்தமாக இருக்கும்போது எங்களுக்கு அப்படி வச்சு தருவா. இப்போ இந்த கீரை இன்றைக்கி தான் பிறக்கிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நம்ம வயல் ஃபுல்லாக இதான் கிடந்தது இப்போ தான் இப்போ பிறக்கிட்டு இருக்கோம். இப்போ பசுமையாக இருக்குது பாருங்க. அப்படி ஒரு கீரை. இந்த கீரையோட அருமையே வேறு. சாப்பிட்டு பார்த்துட்டு அனுபவம் வந்தால் சொல்லுங்கள். இந்த கீரையை சோனா கீரை தான் செடி, சோனா கீரை செடி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அப்புறம் கீரை தெரியாமல் வேறு ஏதாவது கீரையை பிறக்கிக்கிட்டு நல்லால கருவாப்பையை சொல்லிட்டான்றக்கூடாது. இதான் சோனா கீரை. இதை அப்படி ஆஞ்சு விட்டோம்னா மறுபடியும் அடுத்த தெருவில் வந்துடும். நம்ம கிணத்துக்கிட்டே இன்றைக்கி பற்றிலாம் இதான் சோனா கீரை. நம்ம பம்பு செட்டு